புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிதி உதவியினை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள எல்ஜேகே கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியையும் மருத்துவ உதவியையும் வழங்கினார். சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி இந்த நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பயனாளிகள் உதவியை பெற்றுக்கொண்டு நன்றியை தெரிவித்தனர். சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி இதுபோன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், உயர்த்தி அறிவிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற 100க்கும் மேற்பட்ட NHM ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்க ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 10,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பாஜக NR காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனிடையே முதல்வர் ரங்கசாமி NRHM ஊழியர்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியிட்டு 2 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அவர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் முதல்வர் அறிவித்த சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும், NRHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாகவே NRHM ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்றனர். காமராஜர் சிலையில் இருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷின் வீதி சந்திப்பு அருகே வந்தபொழுது போலீசார் தடுப்பு கட்டுகளை அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனையடுத்து ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் நேரு வீதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலய நடனப்பள்ளி சார்பில் ஆரோவிலில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் உள்ள பாரத் நிவாஸ் அரங்கில் சிவாலய நடனப்பள்ளி சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாட்டில் இருந்து ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த விழா ஏற்பாடுகளை நடனப்பள்ளி ஆசிரியை ராஜேஸ்வரி சதாசிவம் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடந்த நாய், பூனை, எழில் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் நாய் மற்றும் பூனை எழில் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடந்தது. இதில் சிப்பிப்பாறை, கன்னி, ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமேரியன், ஹஸ்கி, டாபர்மேன், அமெரிக்கன் புல்டாக், லேப்ராடர், டேஷ் ஹண்ட், டால்மேஷன், கிரேட்டன், கொம்பை, ஹெடர் ஈவன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாய் வகைகளில் மொத்தம் 160 நாய்கள் பங்கேற்றன. மேலும் பல்வேறு வகையான பூனைகளும் இக்கண்காட்சியில் கலந்து கொண்டது. உள்நாடு, வெளிநாடுகளின் பல்வேறு நாய்களை, பூனைகளை பொதுமக்கள், செல்ல பிராணிகள் வளர்ப்பு பிரியர்கள் பலரும் பார்த்து ரசித்தனர். ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பாகூர், ஆதிங்கப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் வளர்க்கும் கன்னி வகையைச் சேர்ந்த நாய் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டி சென்றது. விழாவில் வேளாண் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி, துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை, தார் சாலை மற்றும் U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் பழைய பூர்ணாங்குப்பம் வீதி, வாட்டர் டேங்க் வீதி, மாதா கோவில் வீதி, ட்ரீம் சிட்டி, வானவில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 9 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலைகள் மற்றும் U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இமாக்குலேட் பள்ளி அருகே நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். அதனை அடுத்து ராதாகிருஷ்ணன் நகரில் 6 கோடியே 90 லட்சத்தி 62,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. இதிலும் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுப்பையா நகர் அருகே புதியதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அருகே கடலில் குளித்த சுற்றுலா பயணிகள் 2 உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஜஷ்வந்த், சாதிக், நவாஸ்கான், ஜெயந்த் ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் மதியம் 4 ஆரோவில் அருகே உள்ள தந்திராயன்குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி ஜஷ்வந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே விழுந்தனர். மேலும் 2 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடலில் குளிக்க சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 கால பூஜையில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். அவர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தனர். இணைந்தவர்களுக்கு தலைவர் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்து கூறி வரவேற்றார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்திட்டால்-குப்பம் மதினா நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 19,15,000 ரூபாய் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருப்புவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்திட்டால்-குப்பம் மதினா நகரில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் 19,15,000 ரூபாய் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி, தேசிய மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆட்சியில் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கியதாக பொய்யான அறிக்கை வெளியிட்டதாக பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நலசங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது ஆட்சியில் வவுச்சர் ஊழியர்களுக்கு 9,000 ரூபாய் உயர்த்தியதாக பொய்யான அறிக்கை வெளியிட்டுள்ளார். உண்மையில் முதல்வர் ரங்கசாமி பொறுப்பேற்ற பிறகுதான் 3,200 ரூபாயாக இருந்த ஊதியம் படிப்படியாக 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்பொழுது இதனை 27,000 ரூபாயாக உயர்த்தவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சிலர் அரசியல் ஆதாயத்திற்காக ஊழியர்களை தவறாக வழிநடத்தி முதல்வர் மற்றும் அமைச்சர்களை அவதூறாக பேசி வருகின்றனர். இது ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தது போல பொதுப்பணித்துறையில் உள்ள 1,500 காலி பணியிடங்களும் தற்பொழுதைய வவுச்சர் ஊழியர்களையே முதல்வர் ரங்கசாமி நிரப்புவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் தெற்கு தொகுதி கலையங்கட்டி மதகு ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் மக்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கலையங்கட்டி மதகு ஆற்றங்கரை ஓரத்தில் 65 குடும்பினர் வசிக்கின்றனர். அப்பகுதி மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் வந்தது. இதையடுத்து காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் பாசித் ஏற்பாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அவர் கூறுகையில், எம்எல்ஏ ஓட்டு சேகரிக்க மட்டும் வராமல் மக்களின் வாழ்வாதாரத்தை தெரிந்து அவர்களின் நலத்திட்ட பணிகளை செய்து கொடுக்க வேண்டும். இங்கு வசிக்கும் மக்களுக்கு நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் இருக்கின்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பதனால் விஷ பூச்சிகள் நடமாட்டம் அதிகரித்து உள்ளது. எனவே தொகுதியின் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட நிர்வாகம் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மகா சிவராத்திரியை ஒட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவர் ரகுநாத் மனே. புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர், வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர்.
ஒபேரா பாஸ்ட்லி மற்றும் ஷேக்ஸ்பியர் குளோபல் போன்ற மதிப்புமிக்க இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையேயான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் செவாலியே விருதை பெற்றவர். அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மகா சிவராத்திரியான நேற்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் வெளியிடப்பட்டது. இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் ரொனால்ட் கோல்சன் வெளியிட்டார். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பாதிரியார் ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதலில் 1990 மொழிபெயர்த்துள்ளார். தற்பொழுது ரகுநாத் மனே பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கரிக்கலாம்பாக்கம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மயில் வாகனத்திற்கு 100ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் தேவஸ்தானம் மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலமாகும். ஆலய மயில் வாகனம் 100 வருடங்கள் கடந்த நிலையில் தற்பொழுது கோவில் நிர்வாகம் மயில் வாகனத்தை பழமை மாறாமல் புனரமைத்து புது பொலிவுடன் புதுப்பித்துள்ளது. இந்த நிலையில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரரை அலங்கரிக்கப்பட்ட மயில் வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.